ஹெல்த் மிக்ஸ் லட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு மாவு வந்து கொஞ்சம் மாவு வந்து ஹீட் ஏறினா போதும். கொஞ்சம் அந்த ஸ்மெல் மாதிரி வராமல் இருக்கணும் இல்லைங்களா லட்டு சாப்பிடும் போது, அதுக்காக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்து எள்ளு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன், அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கஞ்சி குடிக்காத குழந்தைங்க கூட இந்த லட்டு வந்து சாப்பிடுவாங்க. இது 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கரையிட்டோம் வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெல்லம் இதில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெள்ளத்துக்கு இல்லைங்க, கரைஞ்சால் போதும், வடிகட்டி அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது எள்ளு வந்து இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி, எள்ளு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இது வந்து 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும், கிடவே கிடாது. ஏன்னா இது வறுத்து தானே நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட, ட்ரை தேங்காய் இருக்கு பாருங்கள், நான் நெய் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் சூடாகவே பண்ணாதான் வருமா இது? ஆமாம், கொஞ்சம் சூடுலேயே லட்டு பிடிச்சாதான் நல்லாயிருக்கும், பிடிக்க வரும். காஞ்சி போச்சுன்னா நல்லா வராது. கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இப்படி அமுக்கி கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு. சட்டு கொஞ்சம் தான் இது மாதிரி ஹெல்த் மிக்ஸ். பசங்க ஹெல்த் மிக்ஸே குடிக்க மாட்டாங்க, ஆனால் லட்டு மட்டும் நல்லா இருக்குமா செய்யுமான்னு சொல்லி குடிக்கலனாலும் நான் டெய்லி கொடுத்துருவேன். அது வேறு கதை, வேறு வழி. என்ன பண்ணுறது, குடிச்சு தானே ஆகணும். இந்த பாருங்கள், இந்த சைஸ் இப்படி எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி இந்த சைஸ்க்கு நான் பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. இது வந்து ஹோம்மேடு ஹெல்த் மிக்ஸ் தாங்க, எங்கள் வீட்லேயே நான் ரெடி பண்ணுறோம். கேட்குறவங்களுக்குனாலும் கொடுக்குறோம் நாங்கள். இதில் ஏன் நான் எள்ளு வந்து சேர்த்தேன்னா, எள்ளு வந்து நான் இதில் சேர்க்கலை ஹெல்த் மிக்ஸில். ஏன்னா அது ப்ரெக்னன்சி லேடி கூட நான் அதை வந்து சாப்பிட்றாங்க இல்லையா. ஹோம்மேடு ஹெல்த் மிக்ஸ் தாங்க. இதுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணி. இது எல்லாருக்குமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்கலேருந்து ப்ரெக்னென்ட் லேடி வரைக்கும் இதை சாப்பிடலாம். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. ஹெல்த் மிக்ஸ் மாவு இருந்துச்சுன்னா உடனே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை செஞ்சு கொடுத்துடலாம். அது 1.5 கப்பு போட்டேன், 20 லட்டு வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது சஞ்சய், நல்லா இருந்துச்சா சாப்பிட்டு பற்றி? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.